ஐஷு ஒன்று கொடுத்துட்டு போயேன். கிறிஷ் ரோட்ல இருக்கோம், பப்ளிக் பிளேஸ் அதெல்லாம் வேணாம். யார் ஃபோன் ஐஷு இது? யார் ஃபோன் கேட்டேன்? வா கிறிஷோட ஃபோன்யா. ஐஷு நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா. ஏய் லூசாடா, திரும்ப திரும்ப வந்து பேசிட்டே இருக்கறா. ஏய் ரெண்டு பேரும் நிறுத்துங்கடா. இது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கிறேன் அப்புறம்? ஏன் அவனுக்கு மட்டும் தான் பிரச்சனை பட தெரியுமா? எனக்கு தெரியாதா? இது எனக்கும் விநாயகத்துமான பிரச்சனை. ஒன்று இந்த ஊரில் நான் இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். புரியுதா? புரிஞ்சுதான் கேட்க. யோ சும்மா கத்திட்டு இருக்காத. ரோடு தானே, ஒரு வை போன. டேய் ரோடு என்ன போல? லோட்லாம் ஏற்றியாச்சு, நான் டிரைவர் எங்கே போயிட்டான்னு தெரியல. மயிரியா பொடினுங்கிற ஒரு வேலை ஒழுங்காக செய்ய மாட்டேன். அண்ணன் கூட நான் பேச்சு வாங்க வேண்டியது. ஹலோ யோ எங்கேயா இருக்கிற? உன்னால் லாத்திட்டு வாங்கணுமா? வந்து லோடு எடுத்து போயா. டேய் உத்தியோகத்தை முன்னாடி போட்டேண்ணா வேலையை பாரு போ. இல்லை முருகா, தண்ணிக்கான போகிற வெட்டியா என்ன இங்கே வந்திருக்க? உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். டேய் மரியாதையாக பேசுகிறா. பார்ப்போங்கிற உங்களை பார்க்க தானே வந்தேன்னு சொல்லு. மரியாதை கொடுத்து பேசலாம், ஆனால் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா மரியாதை கொடுத்து தோணலையே. நான் அப்போயே யோசித்தேன், நீ நடந்து வரும்போது ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசு, இந்த சுற்றி வளைச்சலாம் பேசாத சரியா? நான் சுற்றி வளைச்சலாம் பேசலை, நேராக தான் பேசுகிறேன். உன் தம்பியை இதோ நிறுத்திக்க சொல்லு. இதே மாதிரி ஆடிட்டு இருந்தா அவன் 2 காலையும் வெட்டிடுவேன். காலை டேய் நீ இருக்கும்போது என்ன பேசுகிறான்? பேசிட்டு தானே இருக்கேன். முருகா, என் தம்பி காலை வெட்டாலும் என்னப்பா பண்ணிட்டான் அவன்? அது உன் தம்பிக்கிட்டே கேளு. அவனை விடு, நீயே சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமா தான் போவீங்க. உன் கை வழங்காம தான் போயிடும். ஆஹா முருகா, என் குடும்பத்தில் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விசாரி, அப்புறம் என்கிட்ட கேளு போ. ஏங்க உன் தம்பி இல்லைன்னு சொல்லு. டேய் கேடா அதெல்லாம் இல்லைண்ணா. ஏய் நீ பண்ணியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ரோட்டில் வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்க கொட்டுது, சும்மா இருக்க சொல்றியா? அதான் லைட்டாக தட்டி விட்டேன், அப்போ தான் நம்ம மேலே பயம் இருக்கும். அண்ணா பொறிக்கா நீ போய் போய் பொண்ணு கை வச்சுட்டு வந்திருக்க. இங்கே பாரு, ஏதாச்சும் வெட்டியில் வச்சுக்க, நானே கூட நின்று இருப்பேன். அசிங்கமா இல்லை உனக்கு? டேய் இப்போ சொல்கிறேன், பொண்ணுங்க நம்ம அம்மா மாதிரி மரியாதை கொடுத்து பழகு. இன்னொரு வாட்டி இது பண்ண நானும் வெட்டி பதைச்சிருவேன்டா நாயே. சி முருகா, எனக்கு விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே அவளை கேட்டிருப்பேன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தேவையில்லாத விஷயம். இன்னொரு வாட்டி உன் தம்பி என் தங்கச்சியிட பிரச்சனை பண்ணால், என் குடும்பத்தில் ஒரு பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணால் சாவடிச்சு போட்டுருவேன். இதை எச்சரிக்கைன்னு நினைக்காத. உன் தம்பிக்கு ஏதாவது வச்சுனா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது தான் சொல்லிட்டே போகிறேன். ஏ கிறிஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட ஏதாவது கேட்கறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டியா கிறிஷ்? நான் இங்க எவ்வளோ பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறது கேட்காம நீங்க உட்காந்துருக்க. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு தெரியுது இல்ல, திருப்பி நோய் அடிச்சுக்கிட்டே இருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏன் கிறிஷ் இத்தனை கால் பண்ணியிருக்காது? எமர்ஜென்சி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என்ன எமர்ஜென்சில இருக்க போற அப்படி? நான் என்ன எப்பவுமே சும்மாவே இருப்பேனா? நீ ஃபோன் பண்ண எடுக்கிறதுக்கு நான்லாம் பிஸியா இருக்க மாட்டேனா? பெரிய பிசினஸ் மேல. ஏய் ஏன்னால பிசினஸ் பண்ணக்கூடாதா? இந்த மூஞ்சிலாம் பிசினஸ் மேன் ஆகக்கூடாதா? நாளை கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா என்ன? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. உனக்கு ஏதோ கோவம் இருக்கு, அது எதுக்கு நீ ஏன் மேல காமிச்சிட்டு இருக்க? ஆமாண்டி, அப்படிதான் நான் கோவப்பட்டு கத்துவேன். ஏன் நான் உங்ககிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாதா? இப்படிதான் நான் பேசுவேன். உன்னால கேட்க முடிஞ்சா கேள்வியில போயிட்டே இருப்போம்.
ஐயோ உடனே அழுவ ஆரம்பிச்சிருவியே. ஏண்டி என்னால் நிம்மதியா உன் கூட சண்டை கூட போட முடியல, நீயும் திருப்பி சண்டை போட மாட்டேற, உடனே அழுவ ஆரம்பிச்சிடுற. இப்ப என்ன உன்கிட்ட நான் சாரி கேட்கணும் அதானே? சரிடி, எல்லா தப்பும் என் மேலதான், நான் தான் தப்பு, நீ ரொம்ப கரெக்ட். சாரி போதுமா? நீ ஒன்றும் கேட்க தேவை, கிளம்புறேன். ஏ ஐஷு, ஐஷு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், நான் தெளிவாக கேட்டு. லோன் வாங்குறதுக்கு பேங்க்குக்கு போனேன், நான் கேட்டது 17 லட்சம், அவன் 7 லட்சம் தான் கிடைக்கும்ட்டான். மீதி 10 லட்சத்தை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கப்ப நீ நொய்யின்னு கால் பண்ணிக்கிட்டே இருந்த, அதனால தாண்டி டென்ஷன் ஆனேன். இப்போ போதுமா? ஏன் கிருஷ், இந்த விஷயத்தை நீ முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன, அது 10 லட்சம் வேணும் அவ்வளோதானே? ஆமாம் அதுதான். ஏன் நீ தர போறியா? உன்னால முடியாதுங்கிறனால என்னால முடியாதுன்னு நீ நினைக்காத கிருஷ், நான் பாத்துக்கிறேன். எப்படி? நான் பாத்துக்கிறேன், விட்டுரு கிருஷ். சரி வண்டி இது. எங்கே போகணும்? ஷாப்பிங். ஷாப்பிங்கா? எதுக்குடி ஷாப்பிங் இப்போ? இதை பாரு கிருஷ், நான் ரொம்ப கோவமா இருந்தா நான் ஷாப்பிங் போவேன், அப்பதான் என் கோவம் குறையும். என்னடி லாஜிக் இது? கோவமா இருந்தா போய் தூங்கு, ரெஸ்ட் எடு, அதை விட்டு ஷாப்பிங் போனாதான் கோவம் அடங்குன்ற. உன்னால கூட்டிட்டு போக முடியாதுன்னா சொல்லிடு, நான் போய்க்கிறேன். சரி சரி போலாம் வா. ஹலோ, இப்படி ஒன்று மூஞ்சி சலிச்சு சொல்ல வேணாம், நான் போய்க்கிறேன். சரி சரி ஐஷு ப்ளீஸ் வா போலாம், கூட்டு போறேன். ஹலோ. எங்கடி இருக்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டேய், இந்த ஐஷு எங்கடா இருக்கா? எஸ் ஐசுவா பி ஐசுவா? இந்த பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஐஸ்வர்யா, அவ எங்க இருக்கா? ஓ, இந்த தண்ணி கேன் போடுவானே அவனோட தங்கச்சியா? அவதான் நினைக்கிறேன். எங்க இருக்கா சொல்லு. அவள் 6 மணிக்கு பார்க்கில் இருப்பா, 8 மணிக்கு அவங்க அம்மா கூட கோயிலுக்கு போவா, 9 மணிக்கு காலேஜ் வந்துடுவான், திரும்பி 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். அது சாதாரணமாக போக மாட்டான், அவன் ஆளோட போயிடுவா. ஐயோ, இப்போ அவன் எங்க இருப்பா? இப்போதான் பார்த்துட்டு வந்தேன், அவன் அண்ணன் கடை வாசல்லாம் இருக்கா, போய் பாரு. ஒரு பொண்ணை விட மாட்டல்ல. ஐசுன்னு சொல்லிட்ட கேட்ப நமக்கு தெரியாமல் இருக்குமா? Got the man with the plan right here. கால் அட்டெண்ட் பண்ணேன் கிருஷ். Got the man with the plan right here. அப்படின்னு இவனுக்கு வேலை. என்ன ஐஷோ இங்க நின்றுட்டு இருக்கா? இரு நான் வரேன். என்னாச்சு ஐஷோ, காலேஜ் போல? காலே அட்டெண்ட் பண்ணலாம. கால் அட்டன் பண்ணலையா? யாருக்கு கால் பண்ண? கிருஷ் தானா? கிருஷா? அவனுக்கு எதுக்கு நீ கால் பண்ண? வேற யாரும் என்ன ட்ராப் பண்ணுவா? ஏன் கிறிஸ்தா ட்ராப் பண்ணுமா? பஸ்ஸில் போயின்னா ஆட்டோவில் போ. வயசு பொண்ணு வயசு பையன் கூட போனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஆட்டோலாம் எனக்கு செட் ஆகாது. பஸ்ஸில் போனால் வேணும் இடிச்சிட்டே போகிறாங்க தெரியுமா? சரி அப்போ வா, நான் ட்ராப் பண்ணுறேன். என் தலையெழுத்து, வா போகலாம். அப்படி ஒன்றும் நீ சலிச்சிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உன் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி அவங்களுடைய கிளம்பு. ஓ யாருமே வேணாம், நண்டே போகிறேன். ஏய் வா, நானே ட்ராப் பண்ணுறேன். சரி. ஏய், நீ தான் ஐஷுவா? ஆமாம், நான் தான் ஐஷு. நான் யாருன்னு தெரியுதா? நீ யாருன்னு நீ சொல்லாமல் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ எதுக்கு முதல்ல என்னை பற்றி போய் காலேஜில் விசாரிச்ச? நான் ஏன் உன்னை பற்றி விசாரிக்கணும்? சாந்தி கிட்ட நீ தானே என்னை பற்றி விசாரிச்ச? உன் பேர் வள்ளியா? ஆமாம். யாருடி நீ? நீ எதுக்கு என்னை பற்றி போய் காலேஜில் எல்லார்ட்டையும் போய் விசாரிச்சிருக்க? டியா? ஹலோ, மரியாதையாக பேசுங்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? முதல்ல நீ எதுக்கு என்னை பற்றி போய் காலேஜில் விசாரிச்ச அதை சொல்லு. ஏய், என்ன மரியாதை இல்லாமல் வாடி போடின்னு பேசிகிட்டு இருக்கிற? ஹலோ, யாரு நீ? 2 கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்கோம்ல, நீனும் நடுவில் நாட்டமாக பண்ண வந்திருக்க. ஹலோ, என்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு அண்ணாட்ட மரியாதை எல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா பொண்ணுங்களுக்குலாம்? ஹே ஹூ இன்னும் பேசுவாரா? இங்கே பாருங்க, என் தங்கச்சியை மிரட்டினீங்க, அதான் என்னன்னு கேட்டா? இங்கே பாரு, எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீ வராத, அமைதியாக இருந்துரு. ஏய், முதல்ல நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. என் பேர் ஐஷு. அதான் தெரியுமே. என் அம்மா பேர் பார்வதி. சரி, என் அண்ணா பேர் முருகன்.
அது சரி, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் என்ன ரேஷன் கார்டுக்கு பேராக எடுத்துட்டு இருக்கேன்? உங்கள் அப்பா பேர் நல்ல சிவன் தானே? ஆமாம், எங்கள் அப்பா பேர் நல்ல சிவன் தான். இப்போ அதுக்கு என்ன இப்போ? உங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் பார்வதி. இந்த தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் தான் ஐஸ்வர்யா. பார்வதி அத்தை பொண்ணா நீ? அப்போ நீ நம்ம வீட்டுக்கே வந்து நீ என்கிட்ட பேசியிருக்கலாமே. நீ எதுக்கு என்ன காலேஜில் போய் விசாரிச்ச? எங்கள் அம்மா போய் உங்கள் அப்பா கிட்ட என் அண்ணா பொண்ணு கேட்டிருக்காரு. உங்கள் அப்பா என் பொண்ணால் எப்படி உங்கள் பையனுக்கு தருவேன்னு சொன்னார். சரி, யார் அந்த உலக அழகைன்னு பார்க்க வந்தேன். அம்மா, எங்கள் அப்பா வந்து நீங்கள் எங்கேயோ ஊரில் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் சென்னையிலேயே இருக்கீங்க? ஏன் அப்படி சொன்னார்? நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சரி, அத்தை எப்படி இருக்காங்க? எங்கள் அம்மாவுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க ஐஷு? நர்மதா ஸ்ட்ரீட்டில் பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அதை ஒட்டி தான் ஒரு ஃப்ளாட் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இருக்கோம். அங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். இரு, நான் உடனே போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். இரு, நீ எதுக்கு அவங்கள பார்க்கணும்? ஆமாம், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐஷு, சாரி ஐஷு, நீ யாருன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன் அப்படி. அண்ணா சாரிண்ணா. தங்கச்சி ரொம்ப நல்ல மரியாதைம்மா. வரேன். என்ன வாய் அவளுக்கு? ஆனால் ஒன்று தான், இவளை மட்டும் நான் அண்ணியாக ஏற்றுக்கவே மாட்டேன். ஹே, அவ போற ஸ்பீடை பார்த்து போய் உங்க அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சு குழந்தை குட்டியோட வந்து நிப்பா போல. ஐயோ, என்னாச்சு? நான் திரும்பி வரா. மறுபடியுமா? ஐஷு, முருகன் மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உனக்கு என்ன கவலை? அவங்ககிட்ட என் நம்பர் இருக்குல்ல, நீ அவட்ட கொடுக்குறியா? கொடுத்து எனக்கு அப்பப்போ கால் பண்ண சொல்கிறியா? சரி, ஓகே, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். வரேன். பாத்தியா நான் எப்படி பேசிட்டு போறா? போகலம்மா, திரும்பி வரா. வீடு இந்த பக்கம் இருக்குல்ல? சரி, ஓகே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நேரம் பா, என்னப்பா நீ கூட வண்டியெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? சொல்லுறதுக்கே அசிங்கமா இருக்குமா? பா, வண்டி துடைக்கிறதுல என்னப்பா அசிங்கம் இருக்கு? நான் அதை சொல்லலம்மா, அரியர் வச்சிருக்கே அதை சொல்லுதம்மா. பா, நடு ஊர்ல வச்சு என்ன ஏன் அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அரியர் தானே, அதெல்லாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஏம்மா, போன எக்ஸாம்ல இதைத்தான் சொன்னேன். அரியரை முடிச்சாதானமா டிகிரிலாம் வாங்க முடியும், அப்போ தானம்மா ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க முடியும். பா, நீ எதுவும் கவலைப்படாத, அடுத்த எக்ஸாம்ல நான் எல்லா அரியரும் கிளியர் பண்றேன், ஓகேவா? சரி, ஓகே, நீ கொஞ்சம் நகரியா, நான் காலேஜ் கிளம்பணும். ஏம்மா, ஒழுங்கா காலேஜ் போமா, பொம்பளை பசங்க கூட சேர்ந்து சுத்திட்டு அடையாத. பா, நான் ஓன் பொண்ணு, ஓகேவா? ஏய், எங்கடா வர? வீட்டுல இருந்து வர கடைக்கு போறேன்டா. அவன் வந்தாளா? யாரு வந்தாளா? அதான் பத்தா, உன் மாமன் பொண்ணு வெள்ளி. மாமன் பொண்ணு அவன் ஏன்டா என்ன பார்க்க வரா? டேய், உன் மாமா பொண்ணு உன்னை பார்க்க வராம என்னையா பார்க்க வருவா? இங்க பாருண்ணா, அவ வந்து பேசுவான், நீ மட்டும் அவகிட்ட பேசுறத நான் பார்த்தேன், அவன்கிட்ட நான் பேசுறது ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் ஏமா பேச போறேன்? அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து உன் நம்பர் கேட்பா. நீ மட்டும் அவகிட்ட ஃபோன்ல பேசுறத நான் பார்த்தேன், அவ்வளோதானா? நான் அவளை பார்க்கலன்னு சொல்றேன், அவன் ஃபோன் நம்பர் எப்படி என்கிட்ட இருக்கும்? அப்ப பார்த்தா நம்பர் கொடுத்தேன். மச்சா வேணாண்டா, அது வாய் ரொம்ப நீளுது, என்னையெல்லாம் அசியமா கேட்குது, பார்த்துருந்துக்கோ சொல்லிட்டேன். நீ மட்டும் அவன்கிட்ட பேசுறத பார்த்தா அவ்வளோதானா? அத்தை, யாருமா? யார் வேணும் உங்களுக்கு? அத்தை, என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலையேம்மா, யார் நீங்க? என் முகஜாடை பார்த்து கூட உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? லட்சுமி அண்ணி பொண்ணு வள்ளி தானே நீ? ஆமா அத்தை, வள்ளியே தான். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. ஆமா, நீங்க எப்போ இந்த ஊருக்கு வந்தீங்க? இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆகுதுமா. 5 வருஷம் ஆதா? அப்புறம் ஏன் அந்த ஒரு நாள் கூட நம்ம வீட்டு பக்கமே வரல? அண்ணன்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், இதை பற்றி முகம் கொடுத்து பேசல, அதுக்கு தான்மா நான் வரல. அதை விடுங்க அத்தை, இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்க போறோம். ஒன்றா இருக்க போகிறோமா? என்னம்மா சொல்கிற? புரியல எனக்கு. என்னம்மா, யாரை தேர்ற? மாமா எங்க அத்தை? மாமாவா? யாரை சொல்கிற? நம்ம முருக மாமாவை தான் கேட்குறேன். சுரேஷ் கடை வரைக்கும் போயிருக்காம்மா. ஓ, அது எங்க இருக்கு?
நம்ம கடை இருக்கு இல்லையே, அது பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அது பக்கத்தில் தான் சுரேஷ் கடை. ஓ அங்கே தான் இருக்கா? சரி ஓகே அத்தை, நான் போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்குமா நீ மாமாவை பார்க்க போற? சம்மந்தம் பேச போகிறேன். சம்மந்தம் பேச போறியா? ஐயோ அத்தை, சும்மா சொன்னேன் அத்தை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா சொல்றது கேளு வள்ளி. என்ன பண்ண போறான்னு தெரியலையே.